அதிமுகவின் அடுத்த பொதுச் செயலாளராக திருமதி சசிகலா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதற்காக அங்கே உறுப்பினர்கள் முன்வைத்த காரணங்கள் எல்லாம் என்ன ராஜா? அதாவது அஇஅதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக திருமதி சசிகலா ஒருமனதாக இந்த அவசர பொதுக்குழு கூட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இது பொதுக்குழுவினுடைய தீர்மானம். பொதுக்குழுவிற்கு வந்திருந்த உறுப்பினர்கள் அனைவரும் ஒருமனதாக இந்த தீர்மானத்தை ஆதரித்தனர். 15 பேர் இந்த தீர்மானத்தை முன்மொழிந்தனர். அந்த 15 பேரில் முக்கியமானவர்கள் அஇஅதிமுகவினுடைய அவைத்தலைவர் மதுசூதனன், அதிமுகவினுடைய பொருளாளரும் முதலமைச்சருமான ஓ பன்னீர்செல்வம், அதேபோல் கே ஏ செங்கோட்டையன், எடப்பாடி பழனிசாமி, மு தம்பிதுரை உள்ளிட்ட 15 பேர் இந்த தீர்மானத்தை முன்மொழிந்தனர். பொதுக்குழு ஒருமனதாக இந்த தீர்மானத்தை ஆதரித்தது. அதாவது அதிமுகவினுடைய சட்ட விதிப்படி அதிமுகவின் பொதுச் செயலாளராக அதிமுகவினுடைய அடிப்படை உறுப்பினர்கள் வாக்களித்து தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று முன்னாடி இந்த தீர்மானத்தில் 5வது தீர்மானத்தில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளார்கள். ஆனால் இருந்த போதிலும் தற்போது அதிமுகவினுடைய அனைத்து பிரிவில் உள்ளவர்களும் பொதுச் செயலாளராக ஒருமனதாக சசிகலாவை நாம் தேர்ந்தெடுத்துள்ளோம் என்று தெரிவித்துள்ளார்கள். அதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய காரணம் என்பது 33 ஆண்டுகளாக மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுடன் சசிகலா கண் இமை போல் மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை காத்து வந்ததாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். அதே போல் கட்சி சோதனை ஏற்பட்ட போது கட்சியினுடைய சின்னம் 1987ஆம் ஆண்டு முடக்கப்பட்ட போது மீண்டும் இரட்டை இலை சின்னத்தை அஇஅதிமுக பெறுவதற்கும் ஜெயலலிதாவிற்கு உதவியாக இருந்தவர் சசிகலா என்று அதில் குறிப்பிட்டுள்ளது. அதாவது உயிரை பணயம் வைத்து அவர் பாடுபட்டார் என்றும் இந்த தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே போல் இரட்டை இலை சின்னத்தை மீட்டெடுக்கும் முயற்சியில் ஜெயலலிதாவிற்கு உறுதுணையாக இருந்தவர் சசிகலா என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே போல் திமுக நடத்திய தாக்குதலில் முதலமைச்சராக இருந்த செல்வி ஜெயலலிதா முகத்திலும் கண்ணிலும் காயம் ஏற்பட்டு தப்பினார். ஆனால் அதே சமயம் 1996ஆம் ஆண்டு திமுக தொடர்ந்த வழக்கினால் 11 மாதங்கள் சிறையில் திருமதி சசிகலா இருந்துள்ளதையும் சிறை வைக்கப்பட்டதையும் இந்த தீர்மானத்தில் அவர்கள் அதற்கான காரணம், அதாவது பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுப்பதற்கான காரணத்தை அவர்கள் தெரிவித்துள்ளனர். அதே போல் செல்வி ஜெயலலிதா தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் சசிகலாவை குறிப்பிட்ட அந்த வாசகங்களையும் அவர்கள் இந்த புத்தகத்தில் இந்த தீர்மானத்தில் கொடுத்துள்ளனர். அதில் எனக்காக திருமதி சசிகலா, இது ஜெயலலிதா சொன்னது, எனக்காக திருமதி சசிகலா மிகுந்த சிரமங்களை அனுபவித்திருக்கிறார். என்னுடன் பிறக்காத சகோதரி அவர், என் அம்மாவின் இடத்தை என் வாழ்நாளில் நிரப்பிய பெண் அவர் என்று பெருமையுடன் ஏற்கனவே முதலமைச்சராக இருந்த செல்வி ஜெயலலிதா ஒரு ஊடகத்திற்கு தெரிவித்ததை இதில் மேற்கோள் காட்டியுள்ளனர். அதே போல் அதிமுகவின் விதி 20 பிரிவு 2இல் கூறப்பட்டுள்ளபடி அதிமுகவின் பொதுச் செயலாளராக ஒருவர் தேர்வு செய்யப்படும் வரை திருமதி சசிகலாவை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளராக நியமிப்பது என ஒருமனதாக இதில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது.